நெல்லை மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஏராளமான அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து கள ஆய்வு செய்தார். இன்று வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாட உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வனராஜ் வழங்கிட கேட்கலாம். நெல்லையில் முதல்வர் ஸ்டாலின் 2வது நாளாக நெல்லை மாவட்ட மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்று காலை 9 மணிக்கு வருகிறார். நேற்றும் இன்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று டாடா சோலார் ஆலையையும் பின்னர் விக்ரம் சோலார் ஆலையையும் திறந்து வைத்தார். மிக முக்கிய நிகழ்வாக இன்று காலை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை தான் தங்கி இருக்கும் அரசு சுற்றுலா மாளிகையில் இருந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இன்று காலை சந்திக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வழக்கு வருகிற பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. நாலுமுக்கு பகுதியைச் சேர்ந்த ஜான் கென்னடி, அமுதா மற்றும் ஜெயா ஆகியோர் தங்களது வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமார் மூலம் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு என்னவெல்லாம் செய்திருக்கிறது, செய்து கொடுக்க போகிறது என்பதை அறிக்கையாக திட்ட வரைவாக சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த வழக்கு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சந்திக்க இருப்பது தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.